ஒரு பணக்கார தந்தை தன் மகன் ஏழை மக்கள் படுகின்ற கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்ப்பதன் மூலமாக பணத்தின் அருமையும் முக்கியத்துவமும் புரியும் என நம்பினார். அதற்காக ஏழை மக்கள் வாழ்கின்ற குடிசை பகுதிக்கு அழைத்துச் சென்று 2 நாட்கள் தங்க வைத்தார். 2வது நாள் தன் மகனிடம் கேட்டார், மகனே, ஏழை மக்கள் வாழ்க்கை முறையை பார்த்தாயா? மகன் சொன்னான், ஆம் பார்த்தேன். என்ன புரிந்து கொண்டாய்? மகன் சொன்னான், அப்பா, நம் வீட்டில் ஒரு நாயை வளர்க்கின்றோம், ஆனால் அவர்களோ 4-5 நாய்களை வளர்க்கின்றார்கள். நம் வீட்டு தோட்டத்தில் ஒரு சிறு நீச்சல் குளம் கட்டி குளிக்கின்றோம், ஆனால் அவர்களோ நீண்ட நெடிய சிற்றோடையில் குளித்து மகிழ்கிறார்கள். நம் வீட்டில் 2-3 விலையுயர்ந்த விளக்குகளை வாங்கி மாட்டியுள்ளோம், ஆனால் அவர்கள் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களுக்கு மத்தியில் அழகாக வாழ்கிறார்கள். நம் உணவை வாங்குகின்றோம், ஆனால் அவர்களோ உணவை உற்பத்தி செய்கிறார்கள். நம் பணிகளை செய்து கொள்ள பணியாட்களை வைத்துள்ளோம், ஆனால் அவர்கள் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்கிறார்கள். நம் வீட்டையும் சொத்தையும் பாதுகாத்து கொள்ள மதிர்ச்சோல் அமைத்துள்ளோம், ஆனால் அவர்களோ நண்பர்களையும் உறவுகளையும் பாதுகாப்பாக எண்ணி வாழ்கிறார்கள் என்று சொன்னான். இதை கேட்ட தந்தை வாயடைத்து போனார். இறுதியாக மகன் சொன்னான், அப்பா, நிச்சயம் நான் உங்களுக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும். ஏனென்றால் நாம் எவ்வளவு ஏழையாக இருக்கின்றோம் என்பதை எனக்கு புரிய வைத்து விட்டீர்கள் என்று. நன்றி.